3 லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் நீங்கள் இந்த வீட்டை தாராளமாக வாங்கிக்கலாம். ஒரு 16x16 ஹாலு, ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு கார்டன். இன்னும் மாதம் ஒரு 10,000 ரூபா இஎம்ஐ கட்டுற அளவுக்கு இருந்து ஒரு 1 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு சென்ட் இல்லைங்க, ஒரு சைட்டே வாங்கிக்கலாம். 55 வீடு கட்டி முடிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணி குடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு சின்ன ஒரு கோயில், ஒரு குழந்தைங்க விளையாடுறதுக்கான இடம், ஒரு பெரியவங்க விளையாடுறதுக்கான ஷட்டில் கோர்ட், ஹைவேஸ் மேலேயே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ல இருந்து 3 பெட்ரோல் பங்க் இருக்கு, சூப்பர் மார்க்கெட் இருக்கு, ஸ்டாண்ட் இருக்கு, ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, பேங்க்ஸ் இருக்கு. கோயம்புத்தூரோட அடுத்த டெவலப்மெண்ட் growth எல்லாமே வந்து அவுட்டர் ரிங் ரோட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே பிரபலமா தெரிகிறது வெஸ்டர்ன் ரிங் ரோடு. ஆனா அதோட அடுத்த சர்க்கிள் கனெக்ட் ஈஸ்டர்ன் ரிங் ரோடு ரொம்ப சத்தமே எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்குங்க. அந்த ரிங் ரோடு வந்து நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு கரெக்டாக 2 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸ்ல தான் வருது. க்ரோத்ஸ் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்க தான் போகுது. அதுக்கான ஒர்க் நீங்கள் நேரில் வந்து தாராளமாக நடந்துட்டு இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். 3 லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் போதும், கோயம்புத்தூரில் 3.5 சென்ட்ல கட்டியிருக்கிற இந்த 2BHK வீடை நீங்கள் வாங்கிக்கலாங்க. உண்மையா பிரதர்? 3 லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் போதும்? கண்டிப்பாங்க, அது கரெக்டான நியூஸ் தான். 3 லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் நீங்கள் இந்த வீட்டை தாராளமாக வாங்கிக்கலாம். பாக்கி இருக்கிற அமௌண்ட்டுக்கு நாங்கள் எவ்வளோ பர்சன்டேஜோ அதுக்கு ஃபுல்லாக லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ, சூப்பருங்க. 3 லட்சம் தான் முன்பணம், இவ்வளோ சூப்பரான வீடை நம்ம வாங்கிக்கலாமா? இந்த வீடு எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க? வீட்டோட பிளான்ஸ் இது பார்த்தீங்கன்னா மேடம் டேரெக்டாக நாங்களே பிளான் பண்ணி நாங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு தாங்க. ஓகே. இதில் சூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியல்ஸ் இருந்து எல்லாமே நாங்கள் ஹேண்ட் பிக்டாக நாங்கள் பில்டரே பார்த்து பண்ணதுங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நார்த் ஃபேஸிங் வீடுங்க. கரெக்டாக 1500 ஸ்கொயர் ஃபீட் சைட் ஏரியாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16x16 ஹாலு, ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு கார்டன் உள்ள எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆகி வந்துருங்க இந்த வீட்டில். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 2BHKனா எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கண்டிப்பாக. அப்படி வீட்டை சுற்றி பார்த்தலாமா? பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்கீங்க இல்லையா? பார்க்கிங் ஸ்பேஷியஸான பார்க்கிங் மேடம். இதில் உங்களுக்கு தாராளமாக ஒரு நல்ல கார் நிப்பாட்டலாம். இங்கே 2 2 வீலர் ஆல்மோஸ்ட் இங்கே இந்த இடத்துல நீங்கள் கவர் பண்ணி நிப்பாட்டிக்கலாம். அது போக இங்கே ஒரு சின்ன ஒரு கார்டன் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். இது கொஞ்சம் இந்த ஃப்ரீ டைமில் எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும்போது கஸ்டமர்லாம் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க, ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க இந்த இடத்தெல்லாம். ஓகே, ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்ததுமே இது ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் லான் ஏரியாவோட பார்க்குறதுக்கு க்ரீனிஷாகவும் இருக்குது. அண்ட் போரும் இருக்குது இல்லையா? போர் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு போர்வெல் உண்டுங்க. ஸோ போர்வெல் நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போர்வெல் ட்ரில் பண்ணிட்டு தான் வீடே ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஒரு 150 ஃபீட் ரேஞ்சில் தண்ணி கிடச்சிது. அதுவும் 2 காலை கிடச்சிருக்கு. எங்களுக்கு ஒரு 1.5 இன்ச் ப்ரெஷருக்கு தண்ணி வருது. நாங்கள் சேஃப்டிக்கு ஒரு 300 அடி வரைக்கும் போர்வெல் லே பண்ணியிருக்கோம். சூப்பர் ப்ரோ. ஆனால் அதே மாதிரி இப்போ வர்றப்போ இந்த லேஅவுட்டுக்குள்ளேயே நிறைய வீடு அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற ஸ்டேஜ் இல்லை இப்போ ஆரம்பித்த மாதிரி நிறைய வீடு இருக்குது. இப்போ இது மட்டும் இருக்கா இல்லை நிறைய அவைலபிலிட்டி இருக்குது? மேடம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு எங்களோட டார்கெட் வந்து 30 வீடு கட்டணுன்றது. ஸோ நாங்கள் ஒரு 6 மந்த்ஸ் பீரியடில் 15 வீடாக பண்ணுவோம். எல்லா வீட்டுக்குமே உங்களுக்கு 35 லட்ச ரூபாலேருந்து பேஸ் ரேட் ஸ்டார்ட் ஆகி 50 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் 7 வெரைட்டிஸ் இருக்குங்க. ஸோ அதுக்கான எல்லாமே பில்டப் ஏரியா அண்ட் லேண்ட் ஏரியா டிஃபரன்ஸ் மட்டும்தானே தவிர குவாலிட்டியில் எந்த டிஃபரன்ஸுமே இருக்காருங்க. ஸோ காமனாக நாங்கள் 35ல ஸ்டார்ட் பண்ணி 50 வரைக்கும் நம்மகிட்ட எல்லா பட்ஜெட் எல்லா டைப் ஆஃப் பீப்புளுக்கான வீடு எப்பயுமே ரெடியாக இருக்குங்க, ரெடி டு மூவ் இன் கண்டிஷனில். ஓகே, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எல்லா வீடுமே வந்து இண்டிவிஜுவல் பிளானிங் தான், ஒரு செப்பரேட்டாக ஒன்று மாதிரி இன்னொன்று இருக்காது. கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, அப்படியே வீட்டுக்கு ஹாலுமே ஆல்மோஸ்ட் நல்லா பெருசாக தான் இருக்குது இல்லைங்களா? இது பார்த்தீங்கன்னா மேடம் நாங்கள் ஒரு தம் ரூலாகவே வச்சுருக்கோம். எல்லா இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்குமே பார்த்தீங்கன்னா 16x16 ஹாலுன்றது எங்களோட தம் ரூல். ஏன்னா நம்ம என்னதான் வீட்டுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஹாலில் தான் மேஜர் ஆஃப் லிவிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ வீட்டுக்குள்ளேயே வரும்போது ஒரு பெரிய ஹால் இருக்கும்போது பார்க்குறவங்களுக்கு வீடே கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 4 பேரை பார்க்கும்போது இது நல்ல கிராண்டான வீடுன்ற அப்பியரன்ஸ் எப்போ வரும்னா 16x16 வித் நல்ல லைட்டிங் லுமினன்ஸோடு இருக்கும்போது தான் இந்த அப்பியரன்ஸ் வரும். ஸோ நாங்கள் என் கம்பெனி தம் ரூலாகவே ஹால்னா இட்ஸ் 16x16 தான். ஓகே, சூப்பர். ஏன்னா நானுமே ஒரு வீடு அப்படின்னு எனக்காக பார்த்தாலும் ஹால் மட்டும் மினிமம் இந்த 16x16 இருக்கணும்னு யோசிப்பேன். ஹாலில் என்னென்ன பண்ணியிருக்கேன்? இந்த ஹால் பார்த்தீங்கன்னா மேடம் உங்களுக்கு இது மெயின் வாஸ்து நிலவுங்க. இது 5க்கு 7ன்ற ஹைட்டில் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு பியோர் தேக்குங்க. இது வந்து ஒரு பெரிய பே விண்டோங்க. இது உங்களுக்கு 6x5ன்ற டைமென்ஷனில் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸில் இது ஏன் கொடுத்துருக்கோம்னா உங்களுக்கு நல்ல வீட்டுக்குள்ளே எப்பயுமே அந்த வாஸ்துன்றதை தாண்டி வீட்டுக்குள்ளே எப்பயுமே வந்து நல்ல ஒரு காற்று வெளிச்சமும் நிறைய ஓப்பனிங் கொடுக்கும் போது வரும். ஸோ உங்களுக்கு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4x3, ஒரு 4x6, ஒரு 5x7 எல்லா சைஸ்லையுமே உங்களுக்கு வந்து விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கனால எப்பயுமே வீடு ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக நல்ல ஆம்பியன்ஸ் வந்து நல்ல காற்று வெளிச்சத்தோடு நல்லா இருக்குங்க.
இந்த ஹால்லே பார்த்தீங்கன்னா மேடம் இது டோட்டல் ஏரியாவுக்கு ஃபுல்லாகவே வந்து நாங்கள் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோங்க. இது ஃபுல்லாகவே சேனல் அடித்து ப்ராப்பராக ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். இதில் கொடுத்துருக்க லுமினன்ஸ் லைட் பார்த்தீங்கன்னா லுமினன்ஸ் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க. அது வரைக்கும் ப்ரிசைஸாக பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஈவினிங் டைமில் இருந்தால் கூட இந்த பிரைட்னஸ் வந்து ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது, ரொம்ப லைட்டாகவும் இருக்காது. உங்களுக்கு எப்பயுமே வீட்டுக்குள்ளே அந்த வார்ம் ஃபீலிங் எப்பயுமே வந்து நல்லா இருக்கணும், அது லைட்டிங் ஃபீலிங் ரொம்ப வார்மாக இருக்கணுன்றது நாங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஒரு சின்ன பூஜை ரூம் ஒன்று பண்ணியிருக்கோங்க. எல்லாம் பூஜா ஷெல்ஃபாக கொடுக்குறாங்க, நாங்கள் பூஜா ரூமாகவே பண்ணியிருந்தோம். இது பேஸ்ட் ஆன் கஸ்டமர்ஸோட ரெகுலர் குவெரிஸை பேஸ் பண்ணி அதை பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு ஒரு க்யூட்டான சின்ன பூஜை ரூமுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் வால் தான். இந்த வால் மேலே நாங்கள் பட்டி பிளாஸ்ட் பண்ணி டெக்ஸ்சர் வச்சு, டெக்ஸ்சர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நர்வ்ஸோட ஒரு அவுட்லைன் மாதிரி கொண்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் அண்ட் கோல்டு இது எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனே வந்து ஃப்ரம் சாரீஸ் தாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ் கூட வந்து இந்த கலர்ஸை மிக்ஸ் பண்ணும்போது இது கொடுக்குற அவுட்லுக் வந்து கஸ்டமர்ஸ் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா மெனக்கடல் தான், இருந்தாலும் அந்த கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா ஃபினிஷிங் வந்து. அதே மாதிரி இங்கே நிறைய வீடும் நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்க. லேண்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் இங்கே சைட்டாக வாங்கிக்கலாம், தாராளமாக சைட்டாக வாங்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 10,000 ரூபா இஎம்ஐ கட்டுற அளவுக்கு இருந்து ஒரு 1 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. அப்படின்னா இங்கே ஒரு சென்ட் இல்லைங்க, ஒரு சைட்டே வாங்கிக்கலாம். அதுக்கான லோன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நாங்களே ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, 1 லட்ச ரூபா இருந்தால் இடம் தாராளமாக பண்ணிக்கலாங்க. ஓகேங்க ப்ரோ. அப்படி கிச்சன் பார்த்துடலாமா? ப்ளீஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x8 சைஸில் வந்து கிச்சன் பண்ணியிருக்கோங்க. காம்பேக்டான ஒரு கிச்சன். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். இங்கே எல்லாமே நாங்களே வந்து பேரிவேரில் வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நாங்களே மாட்டி கொடுத்துருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்னதாக இந்த கரண்டி ஸ்பூன்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸுங்க. இது உங்களுக்கு பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸு. இது உங்களுக்கு கேஸ் வைக்கிறதுக்கான பிளேஸ், அது கேஸ்க்கான ப்ரொவிஷன் வந்துடும். உங்களுக்கு மேலே வென்டிலேட்டருக்கான ஒரு ஸ்பேஸ் வந்துடும். ஓகே. அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டோரேஜ் தான். இதில் இருந்து இது எல்லாமே ஃபுல்லாக ஸ்டோரேஜ் தான். இங்கே உங்களுக்கு ரெஃப்ரிஜிரேட்டருக்கான ப்ரொவிஷன் வந்துடுங்க. ஸோ அதுக்கான எல்லா ப்ரொவிஷனும் நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம் வீடை. ஃபர்ஸ்ட் 10 ஹவுசஸில் எங்களுக்கே நிறைய தடுமாற்றம் இருந்துரு. ஒரு 50+ ஹவுசஸ் இப்போ பண்ணிட்டோம், இதே ஏரியாவுக்குள்ளே பண்ணிகிட்டே இருக்கோம், எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம்னால இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லாமே எந்த மிஸ்டேக்கும் இல்லாத அளவுக்கு நாங்கள் வந்து நல்லா டெவலப் பண்ணி வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக. பார்த்தா நான் வந்து பேசணுன்றது இல்லைங்க, கஸ்டமர் வந்து பார்த்தா அவங்களுக்கு வீடு பிடிக்கணுன்றதான் எங்களோட கான்செப்ட்டுங்க. இதில் செகண்டரியாக நாங்கள் என்ன ஒரு பிரின்சிபலாக வச்சுருக்கோம்னா, ஒரு வீடு கட்டுறோன்னா நான் போய் ஒரு கஸ்டமராக பார்த்தா அந்த வீடு நான் வாங்கணும், அந்த மாதிரி நான் டிசைன் பண்ணணும், அந்த ஃபினிஷிங் கொடுக்கணும். அதுதான் எங்களோட பேசிக் பிரின்சிபலுங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி எல்லா வீடும் கட்டுறனால, சொந்த வீடு மாதிரியே கட்டுறனால எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா பிடிச்சிருது. கண்டிப்பாங்க ப்ரோ. அண்ட் பிரதர், அதே மாதிரி நான் கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அப்படி யோசிக்கிறப்ப என்ன ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ண போகிறோம் இல்லையா, நான் இங்கே வந்து லிவிங் பர்பஸ்க்காக நான் சூஸ் பண்ண போகிறேன். அப்போது உங்கள் சைட்லேருந்தும் எனக்கு டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேணும். அட் த சேம் டைம் ஏரியா அவுட்லுக்கு எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களோட கொஷனில் டெவலப்மெண்ட் சைடை கவர் பண்ணிடுறேன். சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக 55 வீடு கட்டி முடிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணி குடியிருக்கிறாங்க. ஒரு 55 ஃபேமிலிஸ் ரிசைடிங்காக வந்து இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு சின்ன ஒரு கோயில், ஒரு குழந்தைங்க விளையாடுறதுக்கான இடம், ஒரு பெரியவங்க விளையாடுறதுக்கான ஷட்டில் கோர்ட்டு, ஃபேமிலிஸ்க்கெல்லாம் தேவைப்படுற மாதிரி உள்ளே இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே நாங்களே ஒரு ப்ரைவேட்டாக ஒரு மளிகை கடை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே பேசிக் நெசசிட்டிஸ், இதுக்கான ப்ரொவிஷன்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதை தாண்டி சோஷியலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசான், ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபைபர் நெட்டு அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே சைட்டுக்குள்ளே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. குழந்தைங்க எல்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 5 ஸ்கூல் பஸ் சைட்டுக்குள்ளேயே வந்து பிக்கப் பண்ணி சைட்லேருந்து வீட்டு வாசலில் பிக்கப் பண்ணி வீட்டு வாசலில் ட்ராப் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு கேஸ் கனெக்ஷன்லேருந்து எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன்சைட் த சைட்டு. அவுட் சைட் த சைட் என்ன அப்படின்னா மெயின் ரோட் கரெக்டாக இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸ் தாங்க. அங்கே ஹைவேஸ்ங்க, ஹைவேஸ் மேலேயே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்லேருந்து 3 பெட்ரோல் பங்க் இருக்குது, ரேஷன் கடையிலேருந்து உங்களுக்கு பேசிக்காக உங்களோட லைவ்லிஹுட்டுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அத்தனை ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குங்க. சூப்பர் மார்க்கெட் இருக்குது, உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, பேங்க்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற எல்லாமே இங்கே சூட்டபிள் ஆயிரும். ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஒரு சாதாரண ஃபேமிலியோட ஒரு ரொட்டீன் லைஃப்பை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுற அளவுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்குது.
நம்ம இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டெவலப் பண்ணிட்டு வர்றதும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் வருஷம் ஒரு 30 வீடு சேர்ந்துட்டே வரும்போது இன்னும் இந்த கம்யூனிட்டி வைப்ரண்ட்டாக டெவலப் ஆகும். அதை பேஸ் பண்ணி இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இந்த ஏரியாக்குள்ளே ப்ரைவேட்டாக நாங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். அதுக்கான இது எல்லாமே கஸ்டமர்ஸ் என்ஜாய் தான் பண்ண போகிறாங்க. அதுக்கான லக்ஸரியெல்லாம் கஸ்டமர் என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே கஸ்டமரோட நீட் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. ஒரு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இடமா வாங்கினாலும் இல்லை வீடாக வாங்கினாலும் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவ்வளோ வீடு நீங்கள் கஸ்டமருக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கீங்க. அப்படி பார்த்துடலாமா ப்ரோ பெட்ரூம்? இது பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 10x16 சைஸில் பண்ணியிருக்கோம். இதுக்கு வித் அட்டாச்ட் பாத்ரூம் ஒன்று வந்துருங்க. இது ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் ஒன்று வந்துடும். இதுக்கான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நாங்களே லே பண்ணிடுவோம். புது வீடாக இருக்குன்றனால நாங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இந்த ஃபினிஷிங் பண்ணி தரும்போது பேரிவேரில் இதுக்கான எல்லா ஃபிட்டிங்ஸும் நாங்களே லே பண்ணி கொடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் வீடுன்னும் போது இந்த வீட்டுக்கான குபேர மூலம் இந்த இடத்துல வருது. ஸோ உங்களுக்கு வாஸ்துப்படி இந்த வீட்டை வந்து பர்ஃபெக்ட்லி அலைன்டாக பிளான் பண்ணி கட்டியிருக்கோம். ஓகே, வாஸ்துவுமே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் அதே மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்டாக கேட்டுட்டு வரேன். இப்போ வந்து ஒரு லைவ்லிஹுட்டுக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறப்போ அடுத்த ஆப்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட். எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இயருக்கு அப்புறமா பார்க்குறப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு சின்ன ப்ராஃபிட்டாவது எனக்கு கிடைக்கணும். அதான் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் பார்க்குறப்போ இந்த லேஅவுட்டில் இடம் வாங்குறவங்களுக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கான விஷயம் என்னென்னலாம் இருக்குது? ப்ராஜெக்ட் நேம் ஸ்ரீராம் நகர். இது கோயம்புத்தூரில் அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் புகழூரில் இருக்குது நம்ம ப்ராஜெக்ட். நம்ம கோயம்புத்தூரோட அடுத்த டெவலப்மெண்ட் க்ரோத் எல்லாமே வந்து அவுட்டர் ரிங் ரோட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு. நம்ம எல்லாத்துக்குமே பிரபலமாக தெரிகிறது வெஸ்டர்ன் ரிங் ரோடு. அது எல்என்டி பைபாஸில் ஸ்டார்ட் பண்ணி மேட்டுப்பாளையம் வரைக்கும் ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் அதோட அடுத்த சர்க்கிள் கனெக்ட் ஈஸ்டர்ன் ரிங் ரோடு ரொம்ப சத்தமே இல்லாமல் வேலை நடந்துட்டு இருக்குங்க. அதுக்கான துரிதமாக வேலை போயிட்டு இருக்கு. லேண்ட் அக்விசேஷன்லேருந்து உங்களுக்கு 6 ட்ராக் ரோடு, 4 ட்ராக் ரோடு வித் சர்வீஸ் ரோட்ஸ் அது வந்து ப்ரொவைட் பண்ணி ஒர்க் போயிட்டு இருக்கு. இது மேட்டுப்பாளையம்லேருந்து கனெக்ட் பண்ணி அவினாஷியில் ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு டோட்டல் சர்க்கிளுக்கு அந்த ரிங் ரோடு வந்து நம்ம சைட்டில் இருந்து உங்களுக்கு கரெக்டாக 2 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸ்லாம் வருது. ஸோ அது நல்லா கவராகி முடிஞ்சிருச்சு. அதுக்கான டெவலப்மெண்ட்ஸ்லாம் வரும்போது அடுத்து இது ரொம்ப குவிக்காக டெவலப் ஆகக்கூடிய ஒரு பகுதி தான் நம்ம புகழூருங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் அனலைசேஷனாக பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் அந்த 5 years முன்னாடி பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன காஸ்ட் போயிட்டு இருந்தது, இப்போ பாலம் கட்டி அந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்து அந்த குவிக் ஆக்சஸ் கொடுத்தோன்னே என்ன காஸ்ட் ஜம்ப் ஆகிருக்குன்றதை அனலைஸ் பண்ணால் நம்ம ரொம்ப ஈஸியாக இது அடுத்து எப்படி வரும்ன்றதை நம்ம ஒரு கணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் அவினாஷி ரோடுங்க. அவினாஷி ரோடு எப்படி அந்த டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு 10-15 yearsக்கு முன்னாடி எப்படி வந்து டக்குன்னு க்ரோ ஆச்சோ, இப்போ அந்த ஃபேஸில் கரெக்டாக இந்த ரோடு வருது. இதை பேஸ் பண்ணி அடுத்துன்னு இந்த ஏரியாவில் வந்து குவிக் க்ரோத்ஸ் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்க தான் போகுது. அதுக்கான ஒர்க் நீங்கள் நேரில் வந்து தாராளமாக நடந்துட்டு இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். ஓகே, சூப்பர். என்ன இது எல்லாமே நம்ம கண்ணார பார்த்து எவ்வளோ மடங்கு ஒவ்வொரு ஏரியாலையும் அப்ரிஷியேட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து அப்ரிஷியேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். பட் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எவ்வளோ மடங்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதா ஒரு டவுட்டாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு மினிமம் 5x நம்ம கண்டிப்பாக 5 to 10x நீங்கள் டவுன் தி பீரியட் ஆஃப் 10 to 15 years 5 to 10x நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ நாங்கள் நல்ல ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த ரூம் பார்த்துலாங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் பெட்ரூமுங்க. ஒரு 10x10 சைஸில் இருக்குது. இதுக்கு ஒரு அட்டாச்ட் பாத்ரூமோடு வந்துடும். இது வந்து உங்களுக்கு 4x8 அப்படின்ற சைஸில் 4x10 சைஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேஷியஸான பாத்ரூமு. இதுக்கான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நாங்களே கவர் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு மேலே ஃபுல்லாக இந்த அவுட்டர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல் லாஃப்ட் ஸ்பேஸ் வந்துடும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து உங்களோட ஸ்டோரேஜ் ஏரியாக்கான ஸ்பேஸ் வந்துடும். இது ஒரு தாராளமான ஒரு சின்ன ஃபேமிலிக்கான காம்பேக்டான நல்ல வீடாக வரும். இது போக அவுட்டர் பாத்ரூமும் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், இது அவுட்டர் பாத்ரூம், அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி ஸ்பேஸ், இந்த யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷன்லாம் இருக்குது. நான் எல்லாமே ரவுண்ட் காட்டுறேன், நீங்கள் ஒரு பார்த்துக்கோங்க. ஓகே, இதோட இன்னொரு இது டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது பக்கா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருங்க வீடு. ஓகே, டோட்டலாகவே உங்களுக்கு எல்லாமே காலம் பீம்ஸில் பண்ணிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 அடிக்கு 3/4 அடி காலம்ங்க. இதோட பேஸ்மெண்ட் நாங்கள் வந்து ஒரு 6 feet போயிருக்கோம். ராக் சாலிட் ஃபவுண்டேஷன் மேலே தான் பேஸ்மெண்ட் உட்காந்துருக்கு. ஸோ பெல்ட் பீம்லேருந்து க்யூரிங் டைம்லேருந்து எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக பண்ணி ஒரு 6 months டைம் எடுத்துகிட்டு அந்த வீடியோ பண்ணியிருக்கோம்.
எல்லாருமே ரொம்ப அடித்து டக்குன்னு முடிக்கணுன்ற டைமில் நாங்கள் பொறுமையாக 15 days நம்ம பிளாஸ்டிங் பண்ணால் க்யூரிங் பீரியடுங்க. உங்களுக்கு ஸ்லாபுக்கு 28 days க்யூரிங் பீரியட் கொடுத்து எல்லாமே ப்ராப்பர் நார்ம்ஸ் படி பண்ணியிருக்கோம். இந்த காலம் பீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆல்ரெடி பிளான்டாகவே உங்களுக்கு கிரவுண்ட் +1 கிரவுண்ட் +2 இது டிஸ்டர்ப் பண்ணாமல் கட்டுற அளவுக்கான ப்ரொவிஷனில் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ப்ளீஸ் வாங்க. உங்களுக்கு இது இந்த இடத்துல வந்து கவர்டாக வந்து உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் யூட்டிலிட்டிக்கான ஒரு ப்ரொவிஷன் வந்துடும். இங்கே உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு அந்த யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் வந்துடும். இது உங்களுக்கு ஒரு அவுட்டர் பாத்ரூம் வந்துடுங்க. இஃப் இன்கேஸ் ஃபியூச்சரில் ஒரு மெய்டோ இல்லை உங்களுக்கு ஏதாவது வெளியே இருந்து யாராச்சும் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்களோட பெட்ரூம் ப்ரைவேசியை டிஸ்டர்ப் பண்ணாமல் இதில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஐடியாக்காக கொடுத்துருக்கோங்க. ஓகே, ஓவராலாக பார்க்குறப்போ இன்னைக்கு இதெல்லாம் வந்து நிறைய பேரோட ட்ரீம் ஹவுஸ். கண்டிப்பாக, ஏன்னா காம்பேக்டான ஃபேமிலி தான். இன்னைக்கு யார் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறது ரொம்ப ரேரு. பட் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்லா ஸ்பேஷியஸாக எல்லாமே பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ டோட்டல் அப்படியே பட்ஜெட்டு அது ஒரு ரிவீல் பண்ணிருங்க. இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேடம் 42.75 lakhs எங்களோட கோட்டிங் ப்ரைஸ். அதாவது ஆல் இன்க்ளூசிவ், நம்ம காம்பவுண்ட் வால், போர்வெல்லிருந்து லேண்டு, வீடு, பேசிக்கான இன்டீரியர் எல்லாம் ஃபிட்டிங்ஸ்லேருந்து ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் வந்து 42.75 lakhsக்கு நாங்கள் கோட் பண்ணுறோங்க. எங்களால் எப்படி இந்த காஸ்ட்டுக்கு கொடுக்க முடியுதுன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு 15 to 20 வீடு எப்பயும் வேலை நடந்துகிட்டே இருக்கும். ரெடி டு மூவ் இன் கண்டிஷன் நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ பல்க் குவான்டிட்டியில் என்னால் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லாமே எனக்கு வந்து ஒரு யூனிட் ஒரு வீட்டுக்கு வாங்குறத விட 10 யூனிட்டாக வாங்கும்போது டோட்டல் ரேட்டில் எனக்கு கம்மியாகும். ஸோ என்னால் இந்த காஸ்ட்டுக்கு வழக்கமாக கொடுக்க முடியுதுங்க. சைட்டுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சேலஞ்சிங்காகவே சொல்கிறேங்க மேடம். நீங்கள் சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா சில சைட் போட்டிருக்காங்க. அந்த சைட்டோட காஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஆவரேஜாக 5.5 to 6 லட்ச ரூபா வரைக்கும் சென்ட் போயிட்டுருக்கேன். ஆனால் நாங்கள் இன்னுமே பார்த்தீங்கன்னா 3.95 லட்ச ரூபாய்க்கு தான் பர் சென்ட் கொடுத்துட்ருக்குறோங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா, நான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் நகர் phase 1 போட்டோம். phase 1 போட்டும்போது அதுலேருந்து வந்த ரெவன்யூ வச்சு phase 3 வாங்கணும். நாங்கள் ஒரு 5 years பேக்கே வாங்கிட்டோம்னா எங்களுக்கு இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகல. நான் இதுலேருந்து வர சேலில் வச்சு ஆல்ரெடி அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் பண்ண போகிறதுக்கான லேண்டை நான் ஆல்ரெடி அக்வயர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எனக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா என்னாலேயே இப்போ இன்னைக்கு இந்த டேட்டில் இந்த இடத்துல சைட் வாங்கி லே அவுட் போட்டு விற்கிறேன்னா இந்த காஸ்ட்டுக்கு பண்ண முடியாது. கண்டிப்பாக ஃபியூச்சரிஸ்டிக்காக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால இப்போயே தாராளமாக இந்த ரேட்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியுதுங்க. ஓகே, அப்புறம் என்னங்க, இதுக்கு மேலே எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இன் அண்ட் அவுட் கிளியராக ஏரியாவோட டெவலப்மெண்ட்டு, இங்கே இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு ரெக்கார்டாகவே உங்களுக்கு பதிவு பண்ணியாச்சு இந்த வீடியோவில். ஸோ நிறைய பேர் நல்ல லோ காஸ்ட்டில் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலும் சரி, இல்லை வீடே மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து அஃப்கோர்ஸ் இது பாதி விலைக்கும் கம்மியாகவே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சொந்தமாக வீடு வாங்கணும் இல்லை நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். பிகாஸ் 3 லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் இந்த 2 BHK வீடே நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம். 1 லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் ஸ்ரீராம் நகருக்குள்ளே உங்களோட பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஏன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசித்து எல்லா டெவலப்மெண்ட்ஸும் இந்த லைனில் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியாச்சு. இதுக்கு மேலே யோசிக்கவே வேண்டாம். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரதரோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் பண்ணுங்கள்.